ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுலர் அர்த்தமேட்டிக். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு 2 5 மார்க் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். அதில் ஒரு டெஃபினேஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அப்போ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடிஷன் மாடுலோ என்னன்னு இருக்குது, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல வந்து அடிஷன் மாடுலோ என் இஸ் டிஃபைன் ஆஸ் லெட்டு a, b belongs to Zn. Znல இருந்து 2 வேல்யூ எடுத்துக்கிறோம். தென் a addition modulo n b is equal to the remainder of a plus b on divisible by n. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு, என்னோட வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ரைட்டு Z5 எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 என்ன எடுத்துக்கிறோமோ அதை விட ஒன்று கம்மி எழுதணும். சப்போஸ் இந்த இடத்துல 7 எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 6 வரிகள் வரும். இங்கே 10 எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வரிகள் வரும், 0லேருந்து 9 வரிகள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த வேல்யூ எடுத்துக்கிறோமோ அதை விட ஒன்று கம்மியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போது இங்கே ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து 1, பி வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். A1, B2 இதில் தான் இருக்குது. அப்போ அந்த 2 வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா 2ஐயும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 1 + 2 என்ன வரும், நமக்கு 3ன்னு வரும். 3ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் இந்த இடத்துல அதாவது எப்படி எழுதுவோம், அதாவது 1 அடிஷனல் மாடுலோ 5 + 2 ரெண்டையும் இது பண்ணால் என்ன வருது, 3 வருது. இந்த இடத்துல ஆன்சர் அப்படின்னு 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதுவே இப்போ 3, 4 எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 3, இங்கே வந்து அடிஷன் மாடுலோ 5, இங்கே 4. அப்போ 3 + 4 என்ன வருது, 7 வருது. 7ங்கிறது வந்து எதை தாண்டிடுது, 5ஐ தாண்டிடுது. 5க்குள்ளே இருந்துச்சுன்னா வர வேல்யூ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அதுவே 5ஐ தாண்டிட்டா என்ன பண்ணணும்னா, தி ரிமைண்டர் ஆஃப் a + b ஆன் டிவிசிபிள் பை n. அப்போ அந்த 7ஐ என்ன பண்ணணும், 5ஆல் டிவிசிபிள் பண்ணுனா எத்தனை டைம் வரும், ஒரு 5 வரும். மீதி ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். அப்போ அந்த ரிமைண்டர் தான் இந்த இடத்துல 2ன்னு எழுதணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஏவும் பியும் ஆட் பண்ணும்பொழுது 5ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா 5ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணணும், என்ன ரிமைண்டர் என்ன வருதோ அதை தான் போடணும். அதே ரூல் தான் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ n is defined as a, b belongs to Zn. There a multiplication modulo n b the remainder of a into b. இப்போ நம்ம வந்து ஏங்கிறது வந்து 3, பிங்கிறது வந்து 4ன்னு எடுக்கிற வச்சுக்கோ. 3 × 4 எவ்வளோ வரும், 3 × 4 12. அப்போ 12ங்கிறது வந்து 5 விட அதிகம். ஸோ அப்போ 12 என்ன பண்ணணும்னா எது 5 டேபிளால் டிவைட் பண்ணணும். 5 டேபிளால் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம 2 அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வேறு எந்த 5க்கு மட்டும் இல்லை, வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் நம்ம போடணும். சப்போஸ் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7ன்னு கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல நம்ம 5 எடுத்துக்கிறோம், இங்கே வந்து 6 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ 5 × 6 எவ்வளோ, 30 வருது. அப்போ 30 வந்து 7 டேபிளால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 28 வரும். மீதி என்ன வரும், நமக்கு 2 வருது. ஸோ அப்போ அந்த 2 தான் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2 சம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அரித்மெட்டிக் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ அதில் சம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான 5 மார்க் சம்மு. Example 12.9 verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for addition modulo 5 on Z5 using table corresponding to addition modulo 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இப்போ Z5 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு எழுதலாம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு டேபிள் நம்ம போடணும். இதுக்கு பேர் கெய்லி டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள் போட்டுக்கிறோம். இந்த டேபிளில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறத ரோ வைஸாக
காலம் வைஸாக எழுதிக்கிறோம். இங்கே வந்து அடிஷன் மாடுலோ 5. அப்போ கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. ஒரு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே அடிஷன், இது ரெண்டும் அடிஷன் பண்ணணும். 0 + 0 என்ன வரும்? கிளாஸ் 0 தான் வரும். 0 + 1 என்ன வரும்? கிளாஸ் 1. 0 + 2 என்ன வரும்? கிளாஸ் 2. 0 + 3 என்ன வரும்? கிளாஸ் 3. 0 + 4 என்ன வரும்? கிளாஸ் 4. நெக்ஸ்ட் 1 + 0 என்ன வரும்? 1, கிளாஸ் 1. 1 + 1 என்ன வரும்? கிளாஸ் 2. 1 + 2 கிளாஸ் 3. 1 + 3 கிளாஸ் 4. 1 + 4 1 + 4 என்ன வருது? 5. கிளாஸ் 5 வந்துருச்சு. ஆனால் இங்கே நமக்கு வந்து 5 தான் இருக்கு. 5 5ஆல் டிவைட் பண்ணா எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வரும். ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 0. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம? கிளாஸ் 0. ஓகேவா? புரியுதா? கிளாஸ் 1 + கிளாஸ் 4, அப்ப கிளாஸ் 5ன்னு வரும். ஆனா இதுல நமக்கு கிளாஸ் 5 கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்தால் தான் அங்கே ஃபில் பண்ணணும். அப்போ கிளாஸ் 5 கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து 5 டேபிளால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 5 டேபிளால் இது பண்ணலாம். ஓகேவா? 5 டேபிளால் பண்ணால் எத்தனை டைம் வரும் நமக்கு? ஒரு டைம் தான் வரும். ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 + 0 2. 2 + 1 3. 2 + 2 4. 2 + 3 5. 5 வந்தா ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தோம்? 0 தான் வரும். 2 + 4 6. 6 5ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போ கிளாஸ் 1. 3 + 0 3. 3 + 1 கிளாஸ் 4. 3 + 2 5. 5 வந்தா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் 0. 3 + 3 6. அப்ப 6னா ரிமைண்டர் 5 டேபிளால் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. அடுத்தது 7. அப்ப 7னா ரிமைண்டர் என்ன வரும்? 2 வரும். அடுத்தது 4 + 0 கிளாஸ் 4. அடுத்தது 4 + 1 கிளாஸ் 5 வரும். கிளாஸ் 5 வந்து என்ன பண்ணணும்? நம்ம கிளாஸ் 5 வந்து என்ன பண்ணணும்? 0 தான் போடணும். அடுத்து 4 + 6 6 வந்தா என்ன வரும்? ரிமைண்டர் 1. அடுத்தது என்ன வருது? 7. 7னா எத்தனை 5 இருக்கு? 7ல ஒரு 5 ரிமைண்டர் 2. அடுத்தது 8. 8ல எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 ரிமைண்டர் 3. ஸோ இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற டேபிள் ரைட்டா ராங்கான்னு நம்ம செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுட்டு ரிமைண்டர் இப்படி ரோ வைஸா பார்த்தாலும் சரி, காலம் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, வந்த எலிமெண்ட் திரும்ப வந்துடக்கூடாது. இப்போ இங்க கிளாஸ் 0 வந்திருக்கு, இதுல எங்கேயுமே கிளாஸ் 0 வந்திருக்காது. அதே மாதிரி இந்த ரோல எங்கேயுமே கிளாஸ் 0 வந்திருக்காது. ஓகேவா? அப்ப இங்க கிளாஸ் 2 வந்திருக்கா. இப்ப இந்த இதுல எங்கேயுமே கிளாஸ் 2 வந்திருக்காது. இதுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிளாஸ் 2 வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தையும் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரோ வைஸா பார்த்தாலும் சரி, காலம் வைஸா பார்த்தாலும் சரி, வந்துக்கூடிய எலிமெண்ட்ஸ் இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகிருக்காது. இப்ப இங்க 4 இருக்குது. இந்த காலத்துல இது வரையிலும் பாத்தீங்கன்னா 4 வராது. அதே மாதிரி இந்த காலத்துல இங்க பாத்தீங்கன்னா 4 வராது. ஓகேவா? வந்த எலிமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்காது. ஓகேவா? சோ இப்போ நம்ம எழுதணும் ஃப்ரம் தி டேபிள். எல்லாமே டேபிள் இருந்து தான் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்ப க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லும்? ஈச் பாக்ஸ் ஹாஸ் யூனிக் எலிமெண்ட். இப்போ நான் சொன்னேன்ல
ஒவ்வொரு பாக்ஸ்லயும் என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு யூனிக்கா தான் இருக்கும். வந்த நம்பர் என்ன பண்ணிருக்காது, திரும்ப வந்திருக்காது. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த நம்பர் வந்திருக்காது. ஓகேவா? ஈச் பாக்ஸ் ஹேஸ் யூனிக் எலிமெண்ட் ஆஃப் Z5 அப்படின்னு எழுதணும். அப்போ ஈச் பாக்ஸ் ஹேஸ் an unique element of Z5. அப்ப closure property is true. அடுத்தது கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன இப்ப சொல்லணும் பாத்தீங்கன்னா, the entries are symmetrical about the main diagonalங்கறாங்க. இதுல மெயின் டயகனல்னா என்ன, இது நேரா இருக்கக்கூடிய இதான் மெயின் டயகனல். இது 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 இதான் மெயின் டயகனல். இப்ப இந்த மெயின் டயகனல் இதுக்கு மேல பாரு, இந்த மெயின் டயகனலா இப்ப இதுக்கு மேல பாரு 1 1 2 2 3 3 4 4 அப்புறம் என்ன வருது, அப்படியே வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் தி மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனல் வச்சு இது அப்படியே மடிச்சோம்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 1 ஆயிடுச்சு, 2 2 ஆயிடுச்சு, 3 3 ஆயிடுச்சு, 4 4 ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா வந்த சிமெட்ரிக் அபவுட் தி மெயின் டயகனலுக்கு வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். அப்ப தி என்ட்ரிஸ் are symmetrical about the main diagonal. அப்போ கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது தேர்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப அடிஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க நம்ம என்ன சொல்லணும்னா, ஓகேவா, என்ன சொல்லுவோம் நம்ம, அடிஷன் மாடுலோ 5. இது வந்து அடிஷன் மாடுலோ 5 இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் on Z5. அப்ப அசோசியேட்டிவ் அக்சியம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது fourth one, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. இப்ப அடிஷன்னாவே ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன வரும், 0 தான் வரும். அந்த 0ங்கிறது வந்து நமக்கு டேபிள்ல வந்திருக்குதா, வந்திருக்கு. 0ங்கிறது நமக்கு வந்து என்ன இருக்கு, டேபிள்ல வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தி ஐடென்டிட்டிக்கல் is class 0 belongs to Z5. ஓகேவா? இந்த ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ங்கிறது வந்து எதுல இருக்குது, கண்டிப்பா Z5ல இருக்குது. சோ அப்ப ஐடென்டிக்கல் அக்சியம், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்னப்பா, இன்வர்ஸ். இப்ப இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஐடென்டிக்கல் எலிமெண்ட் என்ன பண்ணோம், 0ன்னு சொல்லணுமா. இப்ப பாரு, இப்ப இந்த இடத்துல 0 இருக்கா, அப்ப 0வோட இன்வர்ஸ் என்ன வரும், 0. இப்ப எங்க பாத்தீங்கன்னா இங்க இதுல அடுத்தது எங்க 0 வருது பாரு, இங்க 0 வருதா. அப்ப 1ஓட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. இந்த காலத்துல எங்க 0 வருது, இங்க வருதா. அப்ப 2ஓட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 3. அடுத்தது இங்க 3ஓட இன்வர்ஸ் என்ன வரும் பாரு, 2 வரும். அடுத்து என்ன வருது பாரு, 4ஓட இன்வர்ஸ் என்ன வருது, 1 வருது. அதாவது இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஐடென்டிட்டிக்கல் எலிமெண்ட் டேபிளுக்குள்ளார எங்கெல்லாம் வருதோ, ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒரு வந்திருக்கா, அப்புறம் இங்க ஒண்ணு வந்திருக்கா, சோ அப்புறம் இங்க ஒண்ணு வந்திருக்கா, அப்புறம் இங்க ஒண்ணு வந்திருக்கா, சோ அப்போ இங்க ஒரு 0 வந்திருக்கு.
அப்ப இதுக்கு நேரா அப்ப 0வோட இன்வர்ஸ் வந்து 0, 1ஓட இன்வர்ஸ் என்ன வருது 4, அடுத்தது 2ஓட இன்வர்ஸ் என்ன வருது 3, 3ஓட இன்வர்ஸ் என்ன வருது 2 வருது, 4ஓட இன்வர்ஸ் என்ன வருது 1 வருது. அப்போ the inverse of class 0 is class 0. அடுத்தது 1ஓட இன்வர்ஸ் என்ன சொன்னோம் 4, அப்ப class 1 is 4. அடுத்தது class 2ஓட இன்வர்ஸ் என்ன வருது 3, class 2 is class 3. class 3ஓட இன்வர்ஸ் என்ன வரும் பாரு 2 தான் வரும். அப்ப class 3 is 2. class 4ஓட இன்வர்ஸ் என்ன வருது class 1, class 4 is class 1. அப்ப therefore inverse property is true. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்வர்ஸ், இன்வர்ஸ் ஃபார் addition modulo 5 on Z5 using the table corresponding to the addition modulo 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேபிள் யூஸ் பண்ணி போடணும். Z5னா கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 வரையில் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் கிளாஸ் 7 கொடுத்துருந்தாங்கன்னா நீ எது வரையில் கொடுக்கணும் 5, 6 வரையில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிஷன் மாடுலோ 5, இப்போ இந்த இங்கே செட்டில் எடுத்ததை ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலத்துலையும் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து அடிஷன் ஆட் பண்ணும். 0 plus 0 0, 0 plus 1 1, 0 plus 2 2, 0 plus 3 3, 0 plus 4 4, 1 plus 0 1, 1 plus 1 2, 1 plus 2 3, 1 plus 3 4, 1 plus 4 5. ஆனா 5 போடக்கூடாது, ஏன்னா 5 இதுல இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ 5 போடாத. அப்போ என்ன பண்ணும், இங்கே வந்து 5 தானே, அப்போ 5 5ஆல் டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், ஒரு டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0 வரும். அப்போ கிளாஸ் 0ன்னு போட்டுக்கோ. அடுத்தது 2 plus 0 2, 2 plus 1 3, 2 plus 2 4, 2 plus 5 2 plus 3 5, 5 வந்தா 0, 2 plus 4 6. அப்ப 6 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 6ல எத்தனை 5 இருக்கு, ஒரு 5 இருக்கு, ரிமைண்டர் என்ன இருக்கு 1 இருக்கு. அந்த ரிமைண்டர் தான் அங்க போட்டுக்கணும். 3 plus 0 0, 3 plus 1 4, 3 plus 2 5, 5 வந்தா 0, 3 plus 3 6, 6 வந்தா 1, 3 plus 4 7, 7னா 5 டேபிள டிவைட் பண்ணினா ஒரு டைம் ரிமைனிங் 2 இருக்கு, அதனால அங்க 2 போட்டுக்கிறோம். 4 plus 0 4, 4 plus 1 5 வந்தா 0, 4 plus 6 வந்தா 1, 4 plus 3 7 வந்தா 2, 4 plus 4 8, 8 பாத்தீங்கன்னா 5 டேபிள டிவைட் பண்ணா ஒரு டைம், ரிமைனிங் என்ன ஒரு 3 வரும். சோ அதை அப்ளை பண்ணிக்கிறோம். From the table each box has unique element of Z5. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா யூனிக்கான எலிமெண்டா இருக்கும், வந்தது திரும்ப வராது. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த எலிமெண்ட் திரும்ப வராது, இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த எலிமெண்ட் திரும்ப வராது. அப்ப க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா தி என்ட்ரிஸ் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் தி மெயின் டயகனல். மெயின் டயகனல் எதை சொல்லுவோம்னா இதுக்கு நேரா இருக்கிறது இதுதான் மெயின் டயகனல் சொல்லுவோம். இதுக்கு மேல இருக்கிறது பாரு 1 2 2 1 1 0 0 அப்படியே நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அதனால இது சிமெட்ரிக் அபவுட் தி மெயின் டயகனல். அடுத்தது அடிஷன் மாடுலோ 5 இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் ஆன் Z5. அசோசியேட்டிவ் அக்சியம் இஸ் associative property is true. அதுக்கு அடுத்தது the identity element is 0. அந்த 0ங்கிறது எதில் இருக்கு, இந்த Z5ல தான் இருக்கு. ஸோ அப்போ identity property is true. அடுத்தது the inverse of 0. இப்போ வந்து உள்ளார எங்கெல்லாம் 0 வருது பாரு, அப்போ இன்வர்ஸ் 0வோட இன்வர்ஸ் 0. அடுத்து திரும்ப 1ஓட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க 0 இருக்கு, இங்க தான் இருக்கு 4. 2ஓட இன்வர்ஸ் என்ன 3, 3ஓட இன்வர்ஸ் என்ன 2, 4ஓட இன்வர்ஸ் என்ன வருது 1 வருது. ஓகேவா? ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, so next students exercise 12.10. இதுல பாத்தீங்கன்னா வெரிஃபைட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி,
associative property, extension of identity, extension of inverse for multiplication of modulus of 11 on a set, a subset A, set of 1, 3, 4, 5, 9 of the set remainders 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது ஏங்கிற செட்டு. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 11 அப்படிங்கிறது தான். இப்போ அடிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம். அந்த சம்மு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இந்த சம்மு கேட்டாங்கன்னா போட தேவையில்லை. அப்போ இந்த செட்டுக்குள்ள கரெக்டாக எடுத்து எழுதிக்கோ. 1, 3, 4, 5, 9, 1, 3, 4, 5, 9. இப்போ இது மல்டிப்ளிகேஷன். 1 into 1, 1, 1 into 3, 3, 1 into 4, 4, 1 into 5, 5, 1 into 9, 9, 3 into 1, 3, 3 into 3, 9, 3 into 4, 12. 12 வந்து இது இல்லை. ஸோ இப்போ 12 11 இருக்கு, ஒரு 11 இருக்கு, ரிமைனிங் 1. அடுத்து 3 into 5, 15, 15 11, ஒரு 11, ரிமைனர் 4. அடுத்தது 3 into 9, 30, 27. அப்போ 27 என்ன வரும்? 2 times, அப்போ ரிமைனிங் 5. 1 into 4, 4. அடுத்தது 12 னா 1. Next 4 into 4, 16. 16 11, ஒரு 11, ரிமைனிங் 5. அடுத்தது 20, 20 ல ஒரு 11, ரிமைனிங் 9. அடுத்தது 4 into 9, 36. 36 னா எவ்வளோ? 3 times 33, ரிமைனிங் 3. Next 5 into 1, 5. 5 into 3, 15. 15 ல என்ன வரும்? 4 வரும். அடுத்தது 5 into 4, 20, அப்போ 9. 5 into 5, 25. அப்போ 25 ல 2 times, அப்போ ரிமைனிங் 3. அடுத்தது எவ்வளோ? 45. 45 னா 44, ரிமைனிங் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 into 9, 9. அடுத்து 27. அப்போ 27 னா 2 times, 22, ரிமைனிங் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 36. 36 னா 3 times 33, அப்போ 3. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5. 5 into 45. 45 னா ஒரு டைம், ரிமைனிங். அடுத்தது 81. 81 னா அப்போ 77 வரும். 7 times 77, 78, 79, 80, 81, 4. இப்போ பாரு, வந்த என்ட்ரிஸ் திரும்ப வந்திருக்கான்ட்டு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்த என்ட்ரிஸ் எதுவுமே வந்திருக்காது. அப்போ ஃப்ரம் தி டேபிள் first one, each box has an unique element of A. Our closure property is true. Second one is the commutative property. Commutative property is the main diagonal. This is the main diagonal. This is 3 to 1 1, 3 3, 5 5, 9 9, 9 9, 5 5, 4 4, 3 3, 1 1. அப்படியே பார்த்துட்டே அப்படினாலும் அதே மாதிரி இருக்கும். அப்போ the entries are symmetrical. Symmetrical about the main diagonal. About commutative property is true. அடுத்தது வந்து associative. அப்ப multiplication of modulo 11 is always associative on A. Associative property is true.
fourth one வந்து ஐடென்டிட்டி. அப்ப மல்டிப்ளிகேஷன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னன்னா 1, அடிஷன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னன்னா 0. இப்போ இங்க 1 இருக்கா? 1 நமக்கு வந்திருக்கு, டேபிள்லயும் 1 வந்திருக்கு. அப்போ இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 belongs to A. Identity axiom one property is true. So next one is the inverse. Appo the inverse of இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 ன்னு சொல்லிருக்கோமா? அப்போ 1 இருக்கிற நேரா இன்வெர்ஸ் 1 ஓட இன்வெர்ஸ் 1, 3 ஓட இன்வெர்ஸ் 4, அடுத்து 4 ஓட இன்வெர்ஸ் 3, 5 ஓட இன்வெர்ஸ் 9, 9 ஓட இன்வெர்ஸ் 5. அப்போ 1 ஓட இன்வெர்ஸ் ஆஃப் 1 is 1, 3 is 4, 4 is 3, 5 is 9, 9 is 5. Above the inverse property is true. So students, in the sum ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். கண்டிப்பா இதுவும் ஒண்ணே அடிஷன் இல்லனா மல்டிப்ளிகேஷன் ரெண்டே சம் தான் இருக்கு. ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா 5 மார்க். கண்டிப்பா இந்த அடிஷன் 5 மார்க் கேட்டுட்டே இருக்காங்க. இத நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. அதாவது மல்டிபிள் பண்ண 1 into 1 1, 1 into 3 3, 1 into 4 4, 1 into 5 5, 1 into 9 9. இங்க இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 3 into 1 3, 3 into 3 9, 3 into 4 12. அப்போ 12 வந்து இதுல இல்லை. அப்போ 12 எத்தனை 11 இருக்கு? ஒரு 11 இருக்கு. ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு? அப்போ 1 இருக்கு. அப்போ 1. அதே மாதிரி 3 into 5 15. 15 எத்தனை 11 இருக்கு? ஒரு 11 இருக்கு. ரிமைண்டர் இருக்கு 4 இருக்கு. 3 into 9 27. 27 எத்தனை 11 இருக்கு? 2 11 இருக்கு. 22 ரிமைனிங் 5. 4 1 into 4 4. அதே மாதிரி 12 அப்போ ரிமைனிங் 1. அதே மாதிரி 16 ரிமைனிங் 5. அதே மாதிரி 20 ரிமைனிங் 9. அதே மாதிரி 36 36 எத்தனை 11 இருக்கு? 3 11s are 33 ரிமைனிங் 3. இதே மாதிரி தான் போடணும். அப்போ from the table each box has unique element of A. அதாவது இந்த ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா மற்றது இது ரிட்டர்ன் வந்துருக்காது. யூனிக்கான எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். இங்கே வந்த எலிமெண்ட் மட்டுமே தான் இருக்கும். ஸோ இப்போ ஈச் பாக்ஸ் ஹேஸ் யூனிக் எலிமெண்ட் ஆஃப் ஏ க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் ஆர் சிமெட்ரிக்கல் ஆஃப் தி மெயின் டயகனல். இதுதான் மெயின் டயகனல். மேலும் கீழே பார்த்தீங்கன்னா சேமான வேல்யூஸ் இருக்கும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அதே மாதிரி அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் எப்பயுமே வந்து அசோசியேட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11 is always associative on A. Associative property is true. The identity element is 1 belongs to A. A ஓட இருக்குது. The inverse 1 ஓட inverse என்ன? 1. அதே மாதிரி 3 ஓட inverse 4, 4 ஓட inverse 3, 5 ஓட inverse 9, 9 ஓட inverse 5. அப்போ inverse property. Okay. So இதோட இந்த exercise 1.1 over. Okay, thank you.